என்னாச்சு ப்ரோ மஸ்ட் கடப்பாரல பூம்பாரதான் ஏன் என்னாச்சு ஃபர்ஸ்ட் 10 அதான் நான் எதிர்பார்த்தது சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இனிமே நம்ம தொட முடியாது. 4 பேர் போட்டி, ஒன்னு ஜிடி, ஒன்னு டிசி, ஒன்னு சிஎஸ்கே. என்னன்னு பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம். ஆமாண்ணா 4th பிளேஸ். ஆமாண்ணா வர மேட்ச் எல்லா மேட்ச் நம்ம ஜெயிச்சதான் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒரு மேட்ச் நம்ம தோத்தாலும் கஷ்டம் தான். நம்ம இன்னைக்கு மேட்ச் ஒரு 10 ஓவர்ல முடிச்சுக்கிற வேண்டிய மேட்ச் தான். ஆக்சுவலி நல்லா ஃபர்ஸ்ட் செம்மையா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் வரையும் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சஞ்சீவ் சாம்சன் என்ன சொல்லுவாங்க, சஞ்சீவ் சாம்சன் ஆனதான் ஜெயிப்பாங்க. அந்த சஞ்சீவ் சாம்பியை தாண்டி ருத்ரா கேதர் ஆடி வின் பண்ணி நம்ம பேர் வாங்கிட்டாரு. ஏன்னா சஞ்சீவ் சாம் அவுட் ஆனவே மேட்ச் போயிடும்னு நினைச்சாங்க. அதையும் தாண்டி நம்ம ஜெயிச்சது ஒரு நல்ல ஒரு கேப்டனோட பக்காவில் தான். பக்கபாலம் மாதிரி இருந்துச்சு. ஆமாங்கண்ணா. ஆமா 2 மேட்ச்மே ஜெயிச்சு ரைவல்ரியே கிடையாது. ஏன்னா எப்படின்னு பண்ணா நம்ம ஸ்பீனிஸ் பரவ மாதிரி தோப்போம் ஜெயிப்போம், திருப்பி நம்ம ஏந்துட்டு வந்துட்டோம். இனிமே வந்து வேற லெவல் தான். அதை தாண்டி பார்த்து இம்பாக்ட் பிளேயர் கார்த்தி டீம் மாதிரி வந்தாரு. வேற லெவல் ஆனா 50 ரன் அடிச்சாருண்ணா. ஃபர்ஸ்ட் மேட்ச் டியூபிட்ல 50 ரன் அடிச்சாரு. வேற லெவல்லாம். வாங்க அவங்க மேட்ச் நீங்க வந்திருக்கீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நல்லா விளையாட்டாங்க. நல்லா விளையாண்டா தோத்துறாங்களே. நான் எம்ஐ கேக்குறீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் செகண்ட் சேசிங் எடுத்து தான் வின் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பேசிங் நல்லா இல்ல, இன்னும் அடிச்சிருக்கலாம். 2 டீமே 10 ஓவர்ஸ்ல ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிக்க முடியல. என்னதான் அது கடப்பார டீம் ஆச்சு. கடப்பார லாஸ்ட் பிளேயிங்ல கோஆர்டினேஷன் இல்லாம விளையாடுறாங்க. பிளேயிங்ல இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. திலக் வர்மா 6 ஆடுறாரு, அதுக்கப்புறம் பிளேயர்ஸே இல்ல. இப்படிதான் மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா 6 அடிக்காம இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்து முத பாலே 6 அடிக்கிறாரு. என்ன ஆடுறாரு? முத பாலே வந்து ட்ரெண்ட் போல்ட் 6 அடிக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா எவ்வளவு நேரம் ஸ்ட்ரைக்ல இருந்து 6 அடிக்கல. பிளேயிங்ல வந்து முக்கியம், அது செட் பண்ணல. எப்பயுமே ஒரு 7 மேட்ச் மட்டும் பண்ணிடுவாங்க. இப்போ இன்னுமே 25 பிளேயர்ட்ட டெபியூட் பண்ணிருக்காங்க. இந்த எப்பயுமே பங்காளிங்க தான் கலாய்ப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து சிஎஸ்கே பயங்கரமா கலாய்ப்பாங்க. ஆமா ஆர்சிபி தான் கலாய்க்கறாங்க. இப்போ அவங்க ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால கேட்டோம். சிஎஸ்கே கலாய்க்கல, எம்ஐ கலாய்க்கல ப்ரோ. நாங்க எங்க கூட பஞ்சாப் கூட போட்டி போட்டுட்டு இருக்கோம். இந்த மேட்ச் ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு? மேட்ச் கொஞ்சம் சுமார் தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் நாங்க. சரி ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். 18வது ஓவர் வரைக்கும் வருது. உங்க தோல்வி எப்படி இருக்கு? கடப்பாரை உண்மையாவே கடப்பாறைக்கு என்ன ஆச்சு? கடப்பாரை கொஞ்சம் மொக்கையான கடப்பாரை துரு பிடிச்சிச்சு. அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி பண்றாங்க. ஆனா பாலிஷ் பண்ண துரு பிடிச்சி தான் இருக்கு. அந்த சார்பு சரியில்லை. அந்த சார்பு சரியில்லைன்னா தான் இப்போ மொக்கையா வந்து தேஞ்சி போகுது. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பயந்தீங்க தானே? இல்லையே, நாங்க பயப்பில்லையே. 10 ஓவருக்கு யார் வந்தாலும் அடிப்பாங்க. கொஞ்சம் லைட்டா அது பேக் கம்பேக் கொடுத்துட்டோம்ல. இவனுங்க மேரியா ஃபர்ஸ்ட் விட்டோன்னே எல்லா பேக் சுருகிடுறது. ஏதோ ஒரு வருஷத்துக்காக அடிக்கிறாங்க ஆர்சிபி. அவங்க கப்பு நினைச்சுக்கிறாங்க. பகல் கனவு வச்சுறாங்க. பகல் கனவு எல்லாம் இல்ல. யாரு நாங்க பேசுவோம். இல்ல நாங்க வந்துருவோம். நீங்க பிளேஸ் கப்பே அடிக்க மாட்டீங்க. சிஎஸ்கே பிளேஆஃப்ஸ்க்கு வந்தாலும் நாங்க இப்ப வந்து பேசுவோம். லாலிபாப் தான் உங்களுக்கு நிரந்தர லாலிபாப். எல்சிபி லாலிபாப் ஜெயிச்சிட்டாங்க. பேசு. உண்மையாவே சிஎஸ்கே ஜெயிக்கிற அந்த ஒரு ஃபீல், மும்பை கிட்ட ஜெயிக்கிற ஃபீல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது இப்போ. ஏன்னா மும்பை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு மும்பை விட்டுருவாங்க. ஏன்னா நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஏற்றா தோற்றுருவாங்க. எனக்கும் மைண்டில் இருந்தது. கரெக்டாக எவரு இவரே நாங்களே வெற்றி கொடுக்குறோம் ஹார்திக் பாண்டியா சொல்லிட்டு அவரே கொடுத்துட்டாரு. ஏன்னா மும்பை வந்து சொல்லாமல் சொல்லிட்டாங்க, சிஎஸ்கே நீங்கள் போங்கடா, நான் எங்களால் தான் வர முடியல, நீங்கள் போய் அந்த லாலிபாப்பை ஒடிச்சு நுறக்கிடுங்க, இல்லைன்னா வாயில சொறி விட்டுருவாங்க. பெங்களூர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கு சென்னை. ஸ்ட்ராங்கா இருக்குது ப்ரோ. இப்ப கரெக்டா இன்டென்டோட எது அவசரமே பண்ணல. நல்லா பாருங்க, அவசரப்படாம கரெக்டா ரன் எப்படி நம்ம 1-2 ஹவர்ஸ் கம்மி பண்ணி அப்ப 6-4 நடுவில் வந்து ஒரு ஓவருக்கு ரன்ஸ் 2 ஹவர்ஸ் கம்மி பண்ணி லாஸ்ட் 2 பால் ஒரு 6-4 2 பவுண்டரி அடிச்சு கரெக்டா ரன் ரேட் கரெக்டா எடுத்துட்டு வராங்க. நான் சொல்றேன் ப்ரோ, எங்க டீம் ரொம்ப கேவலமா இருக்குது. நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து பொய் சொல்ல மாட்டோம். 5 கப்பு நாங்க கத்த மாட்டோம். எங்க டீம் கேவலமா இருக்குது. ஆனா இந்த கேவல ரன்னே கேவலமா அடிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு கேவலம்? இல்ல கேவலம் இல்ல. ஓகே, சும்மா அவர் வந்து ஆதங்கத்துல பேசுறாரு. பிச்சு கண்டிஷன் சரியில்லை. இதுதான் உங்களுக்கு எப்படி 10 ஓவர் அட் 11 10 ஓவர் கம்மி இப்படி இருந்தா அதே மாதிரி எங்களுக்கும் வந்தது. அதே மாதிரி இவங்கள நாங்கள் தான் சொல்ல எப்படி கஷ்டமோ நாங்களாம் கஷ்டப்பட்டோம். புரியுதுங்களா? 160 தான்.
ஆர்சிபி இருக்குது ப்ரோ. அவனை உரிச்சு தொங்க விட்டுறான். சீனி சக்கரை சித்தப்பா ராசிபி லாலிபாப்பு சப்பப்பா மாரி அவனை சப்பா விட்டுருணும். செம்மி வெயிட்டிங் செம்மி வந்து கம்மியாக்கி விடுறோம். அவனுங்களை கம்மியாகி வீட்டுக்கு போய் நீங்க லாலிபாப் சப்பின்னு நீ சிஎஸ்கே கப்பா பார்த்தா அழுவுங்கடா. சென்னை வாழா மொத்தமா ஹை ஸ்கோரிங் மேட்ச் மொத்தமா எதிர்பார்த்தேங்க. த்ரில்லர் படம் எதிர்பார்த்து ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு மும்பை கூட. ஆமா, ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்கு. எஸ் ஆமா, நிஜமாவே அது எதிர்பார்த்த அந்த ஒரு வைப் இல்லதான். பட் அட் எண்ட் ஆஃப் தி இட் வாஸ் a win. சோ அதுவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸ்டில் நம்ம மும்பை தான் வந்து கலாய்ப்பாங்க எவ்ரி சீசன். லாஸ்ட் 2 சீசன் ஆர்சிபி வந்து போட்டு கலாய்க்கறாங்க ஆர்சிபி. பட் கலாய்க்கிறத தாண்டி டு பி ஃப்ராங்க் ரொம்ப நல்லா பண்றாங்க ஆர்சிபி. அது நம்ம சொல்ல தினேஷ் கார்த்திக் அந்த வந்ததுக்கு அப்புறமே வந்து டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ அதை வந்து நம்ம டு பி அப்ரிஷியேட்டட். அதை விடுங்க, அதை அவாய்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா பிளேயர்ஸ் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்றாங்க ஆர்சிபி. அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தர் அடிக்கிறாங்க ஆர்சிபியில். அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. இது நல்ல டீமா. சிஎஸ்கேக்கா கொஞ்சம் பர்முடேஷன் பண்ணலாங்க. நான் உருவில் படல் சூப்பராக ஆடுறாரு, கொஞ்சம் கீழே இருக்கு. அப்படி இப்படி ஒரு சின்ன பர்முடேஷன் பண்ணா அஹெட் ஆஃப் த டோர்னமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ வின் பண்ணிட்டாங்க, பட் அஹெட் ஆஃப் பிளே ஆஃப் வந்து டு பி ஃப்ராங்க் இது போறாது. என்ன பண்றீங்க இங்க மும்பை மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்ல நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் ப்ரோ மேட்ச் பார்க்க வந்தேன் ப்ரோ. எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் போல, இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஏதோ பொறுமையாக போயிடுச்சு, ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி மேட்ச் அந்த இது இல்லையா? ஆர்சிபி மேட்ச் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. போகும்போது என்ன யார் தோப்பா நினைச்சிட்டு போறீங்க? இப்போ போகும்போதா இல்ல வரும்போது மும்பை ஜெயிக்கணும்னு நினச்சேன். மும்பை தோத்துச்சு. ஏன் மும்பை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க? ப்ரோ ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியே சரியில்லை, ஹார்திக் பாண்டியாவே சரியில்லை. ப்ரோ இந்த சீசன் தான் ப்ரோ. அடுத்த நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ கடப்பாறை என்ன ப்ரோ ஆச்சு? என்ன போச்சு? கடப்பாறை அழுந்த தருணம் பாவுங்க மனசே ப்ரோ டேய் நீ எல்லாம் என்ன பேசுற டேய்? நல்ல 6 அடிச்சாங்க. ப்ரோ என்ன பண்ற? நல்லா அடிச்சாங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் தான். நல்ல ஸ்கோர் தான், கொண்டு போயிருக்கலாம். 190 மேல கொண்டு போயிருக்கலாம். போச்சு, என்ன பண்றது? பிரச்சனை எங்க தான் பிரச்சனை? டீம் செலக்ஷன். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்ததே பிரச்சனை தான். அது என்னமோ பிரச்சனை தான். தெரிஞ்சுமே இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது ரொம்ப பெரிய மிஸ்டேக். டியூ வரும்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்பிக்கையா எடுத்தாப்புல. சரி இப்போ பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சோம், அது இல்லை. மேபி அந்த ஒரு 10th ஓவருக்கு அப்புறம் புஷ் பண்ணிருக்கலாம். அது எங்க போச்சுன்னு தெரியல. ரொம்ப ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கூட ஃபார்ம்ல இல்ல. ஆல் ஆஃப் देम அவுட் ஆஃப் ஃபார்ம். சிஎஸ்கேவும் அது வாங்க எப்பயுமே வந்து மும்பை சிஎஸ்கே தான் ஒரு பயங்கரமான டஃப். ஆமா மேட்ச்னாலே அவங்க எஸ் மும்பை போயிட்டாங்க. ஆர்சிபி சிஎஸ்கே அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் இன்னைக்காக தான் இந்த இது போட்டிருக்காங்களா ஆர்சிபிஎன்ஸ். ஆமாங்க, நாங்களாம் ஸ்பை ஹம்சா, நாங்களாம் ஸ்பை வந்திருக்கோம். நான் இப்போதைக்கு உண்மையா சொல்லலாம் சிஎஸ்கேல எங்க லிஸ்ட்ல இல்ல. பட் சும்மா டிக்கெட் கிடைச்சதுன்னு பார்க்க வந்தோம். ஆக்சுவலா கேப்டன்சி வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணா தோத்தாலும் ஜெயிச்சலாம். பங்காளி தான். எங்க இருங்க பதிவு பண்ணிக்கோங்க. நாங்களாம் லிஸ்ட்லயே உங்களை எல்லாம் லிஸ்ட்லயே வைக்கல, சும்மா. சென்னை வாழா. மும்பை சிஎஸ்கே மேட்ச் எப்பயுமே ஒரு ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? Super. Very nice. We had a great fun. Enjoyed very much. But the match was very slow. No. We did not feel it because we were in the stands. So we did not feel it. How much score you expected in the first half? We were expecting a more high, greater score. But we eventually we wanted CSK to win. So it went. Score doesn't matter. Yeah. This performance was lit. Of course, captain. Captain. But they didn't expect Sanju's early wicket. No. Yeah. We were expecting him to make a century. But it's okay, it's fine. Actually, this is a send-off match for Mumbai. They won't Yeah. win a tournament. How do you feel actually? Very happy. Very happy. We are Because supporting we are CSK fan. supporting CSK, So sir. you're happy with Mumbai? Yeah. Thank you. சென்னை வாழா. எதிர்பார்த்தது இல்ல, நான் எதிர்பார்த்து வந்தது நான் பார்த்துட்டேன். இதை எதிர்பார்த்தது தான் இது. எது நீங்க மும்பை போகணும். கடப்பாறை துருப்பிடிச்சு போச்சு. ஆமா, துருப்பிடிச்சு போச்சு. விடுங்க, என்ன பண்றது? அடுத்த வருஷம் தீட்டிட்டு வரோம். நான் கண்டிப்பா எதுவும் தீட்ட முடியாது. தோத்தீங்களா? ஆமா. ரெண்டாவது மேட்ச் ஒன்னு யோசிச்சிட்டு வந்திருக்கீங்களா? என்ன யோசிச்சு? இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. என்ன பண்றது? பாத்துக்கலாம், விடுங்க. யார் அடுத்த மேட்ச் 2000 இவரு தான் எங்களை பண்ணிட்டாங்க. நாங்க போன வருஷம் பண்ணோம். அதை பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் 2027 நமக்கு தான். Easy. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? Winning the obvious. மும்பை ஆச்சு. மும்பை கூட ஒரு பயம் இருந்தலையா? Last match அவன கூட நம்ம தான் வின் பண்ணோம். No fear. மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா போரா இருந்துச்சு? Interesting. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? Hardik Pandya. Hardik Pandya performance
எப்படி சார் ஃபீல் லூசிங் கேப்டன் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றீங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. கேப்டன் வைஸ் நல்லா இல்ல, ஆனா கேம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஓகே இப்படியே சிஎஸ்கே வின் பண்ணிட்டு போயிடுமா? ஆ இப்ப அடுத்து யார் கூட வந்து வின் பண்ணா நல்லா இருக்கும்? ஆர்ஆர் கூட. ஆர்ஆர் கூட. ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி கூட டஃப் டீம் தான். டஃப் தான். அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க நம்ம கூட. செகண்ட் மேட்ச் டஃப் கொடுக்கணும். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? 6 ஃபுல் 6. சிஎஸ்கே ஜெயிக்கும் நினைச்சிட்டு வந்தீங்களா? ஆமா. மும்பை கூட வர்றாங்களே எப்படி ஜெயிக்கும் நினைச்சிட்டு வந்தீங்க? சாம்சங் இருக்கார்ல, அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. யார் நல்லா விளையாடுனா இன்னைக்கு? ருத்ராஜ் கேக்வாட் நல்லா விளையாடுனாரா இன்னைக்கு? சூப்பரா இருந்துச்சா? ஏன் மும்பை தோத்தாங்க? அவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஓகே. பேட்டிங் ஆடி இருக்கலாமே. ஆடிருக்கலாம், ஆனா அவங்க நிறைய பால்ஸ் வந்து டாட் பண்ணிட்டாங்க. அதனால தோத்தாங்களா? மேட்ச் வர இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகல, இன்ட்ரெஸ்டிங்காகவே போகல ப்ரோ. ஏன்னா பவுலிங்கும் சரியில்லை, அடிச்ச ஸ்கோரும் சரியில்லை, அது சேஸ் பண்ணவும் இல்லை. பேட்டிங் தான் ஓரளவு, சிஎஸ்கே பேட்டிங் தான் ஒரு நல்லா இருக்கு. மற்ற ரைவல்ரி மேட்ச் பாருங்க. அப்படிலாம் போராக தான் போயிருந்துச்சு உள்ள. நீங்க என்ன பண்றீங்க உள்ள? நான் உள்ள வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்தேன், அப்போ சிஎஸ்கே வச்சா போயிருச்சு. சரி, என்ன மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ்க்கு? மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்ட் டாஸ் சூஸ் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்திருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். பவுலிங் சேசிங் பண்ணியிருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் ஏற்றுறேன்ட்டு விளையாடவே இல்லை, 150 தான். சரி நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. டயர்டா இருக்கு எனக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க மும்பை? எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் ப்ரோ, சில டைம் ஆகும். என்ன பண்றது? நல்ல ஆன் ஷாட் பயங்கரமா இருக்காங்க. இது பார்க்கும்போது ஆன் பேப்பர் நல்லா தான் இருக்காங்க, பட் மேட்ச் டே அப்போ அந்த மாதிரி ஆகுது. இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் போயிடுச்சு. நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, ஆனா இப்போ பிளேயிங் லெவல்ல இல்லையே. பிளேயிங் லெவனில் இல்லை, பட் என்ன அது காம்பினேஷன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பிளானில் அவங்க போகிறாங்க, பட் அந்த பிளான் அவங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது, அவ்வளோதான். அது கேம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல, அப்பயுமே கரெக்டான 11 வச்சு ஆடி ஜெயிக்கல. ஆமாம், இப்பயுமே கரெக்டான 11 வச்சு ஆடி ஜெயிக்கல. என்ன மேஜிக் நடக்குது? மேஜிக் நடக்குதா இல்லை ப்ராப்ளம் நடக்குதான்னு தெரியல. இவங்க மும்பை பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் சென்னை நல்லா விளையாடினாங்க, பெஸ்ட். தேங்க்யூ.